என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த தொலைக்காட்சியிலும் ஒரு நிகழ்ச்சி 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கெல்லாம் நடைபெற்றதாக சரித்திரமே கிடையாது. அவைகளெல்லாம் சீரியலாக இருக்கும், கதையாக இருக்கும், பாடல் இவைகளாகத்தான் இருக்குமே தவிர மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது. இது மக்களுக்கு பலன் தரக்கூடிய பயிற்சி, மக்களை நோயின்றி வாழ்வதற்கான பயிற்சி, அவர்களே யோகா டாக்டர்களாக மாறக்கூடிய பயிற்சி, நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் காலமாக நினைத்த காலம் வரைக்கும் வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இது இத்தனை காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு அந்த நிலையில் நமது அரங்கிற்கு நம்பிராஜன் 42 வயது, டைனமிக் சிஸ்டத்தில் அவர் ஒரு பார்ட்னர். இது அவருடைய பையன் தருண்ராஜன், 11 வயசு, 6ஆவது வகுப்பு படிக்கிறான். சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மதனந்தபுரத்தில் படிக்கிறான், போரூரில். என்னுடைய சீடர் சங்கரன் தான் இவர்களுக்கு ஆசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவர் விஜயலட்சுமி அகாடமியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருவருமே தகப்பனும் மகனும் சர்வாங்காசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கரைத்துவிட்டு இந்த சர்வாங்காசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி படுத்தினா உங்களுக்கு தலை தெரியாது, முகம் தெரியாது. அங்கே தலையை வச்சு இங்கே கல்லிட்டு கொஞ்சம் தள்ளிடு, இங்கே வர என்ன படு. கால் சேர்த்துக்கோ. சர்வ அங்க ஆசனம் பாருங்கள். ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். 42 பண்ணுது, 11 பண்ணுது. பாருங்கள், 4 மடங்கு வித்தியாசம் பண்ணுகிறார்கள். ஆகவே ஆசனம் பண்ணுவதற்கு ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ அங்கங்களையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. பாத வீக்கம், முட்டு வலி, முட்டு வீக்கம், ஜீரணக்கருவிகளில் உள்ள பிரச்சனைகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், நுரையீரல், இருதயம், தைராய்டு கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் அத்தனையும் நீர்க்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. இதை நீங்கள் ஒரு 200 எண்ணிக்கை பண்ணால் போதும். காலையில் சாயங்காலம் ஒரு 200 எண்ணிக்கை காலைக்கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து உட்காருங்க. இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டுங்க. இங்கே தலையை வைங்க. தம்பி, நீ இங்கே வச்சாங்க. கீழே இறங்க. பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே தான் வீட்டிலே தகப்பனார்
பெண்கள் தாயார் செய்தால் எல்லா பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. செய்யுங்க. சர்வ அங்க ஆசனம். உடலிலுடைய அத்தனை அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அந்த பெருவிரல் கண்ணுக்கு நேர் இருக்கணும். காலை விரைப்பாக வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பிளட்டுக்குள்ளே இறங்கணும். காலை எவ்வளோக்குள்ளே லூஸாக வைக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லது. காலை லூஸாக வைக்கணும். கை முது பக்கம் போயிடணும். கை முது பக்கம் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போயிடணும். நெருக்கணும். சர்வ அங்க ஆசனம். உடலில் உள்ள அத்தனை அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். எந்த பகுதியில் எந்த நோய் வந்தாலும் அதனை நீக்கக்கூடிய ஆசனம். அதான் சர்வ அங்க ஆசனம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மெதுவாக இறங்குங்க. அப்படியே எழுந்து நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஏற்கனவே சொன்னேன், ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது. எந்த வயதிலும் செய்யலாம். 42ம் செய்கிறது, 11 வயதும் செய்கிறது. பாருங்கள், இதை பார்த்த பின்பாவது வயதை ஒரு நினைப்பாக நினைத்து கொண்டு இந்த வயதுக்கு மேலெல்லாம் ஆசனம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆகவே தான் 4 வயது பையனையும் கொண்டு உங்களுக்கு செய்து காட்டுகிறோம். ஏன் 60, 67 வயது மனிதரையும் இங்கே கொண்டு செய்ய காட்டுகிறோம். ஏனென்றால் இது மனிதருக்கு தேவையான கலை, எல்லோரும் செய்ய வேண்டிய கலை, நோயின்றி வாழ்வதற்கான கலை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை தாங்கள் அனுதினமும் பழகி, காலையிலும் மாலையும் பழகி, தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.